ஸ்டூடெண்ட்ஸ், இன்றைக்கி பார்க்க போகிற சாப்டர் என்ன அப்படின்னு சொன்னால் டேக்ஸ் மேனேஜ்மெண்ட். ஸோ அதில் பார்க்க போகிற சாப்டர்ஸ் என்னென்னா டேக்ஸ் டிடெக்டட் அட் சோர்ஸ். ஸோ டேக்ஸ் மேனேஜ்மெண்ட்ன்றது எல்லாத்தையும் கம்பைன் பண்ணி வர்றது தான் டேக்ஸ் மேனேஜ்மெண்ட். ஸோ எதுக்கெல்லாம் டேக்ஸ் கட்டுறோமோ அதெல்லாம் வந்து டேக்ஸ் மேனேஜ்மெண்ட் சொல்லுவாங்க. எக்ஸாம்பிள் சர்வீஸ் டேக்ஸ், இன்கம் டேக்ஸ், சேல்ஸ் டேக்ஸ், ஃப்ரிஞ்ச் பெனிஃபிட் டேக்ஸ், ப்ராப்பர்ட்டி டேக்ஸ். ஸோ நிறைய டைப் ஆஃப் டேக்ஸஸ் இருக்குது. அதில் ஒரு பார்ட் தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம், டிடிஎஸ். டிடிஎஸ்னால் டேக்ஸ் டிடெக்டட் அட் சோர்ஸ். அது என்ன சார் மீனிங் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு, ஸோ இது ஒரு டைப் ஆஃப் கலெக்டிங் இன்கம் டேக்ஸ் தான். எப்படி நம்ம இன்கம் டேக்ஸ்னால் வருமான வரி அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இது என்ன சார் அப்படின்றது பார்த்தீங்க அப்படின்னா இட் இஸ் அன் இன்டைரக்ட் மெத்தட் ஆஃப் கலெக்டிங் இன்கம் டேக்ஸ். டைரெக்டாக வந்து இன்கம் டேக்ஸ் கலெக்ட் பண்ண மாட்டாங்க. ஸோ இது ஒரு டைப் ஆஃப் இன்கம் டேக்ஸ் கலெக்ட் பண்ணுறது இன்டைரக்ட் மெத்தட். எப்படி அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அது என்னென்ன கேசஸில் இதெல்லாம் கலெக்ட் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு கமிஷன் ஆர் ப்ரோக்கரேஜ், அப்புறம் கமிஷன் ஆன் சேல் ஆஃப் லாட்ரி டிக்கெட்ஸ், அப்புறம் ஃபீஸு, இன்கம் ஃப்ரம் ஃபாரின் கரன்சி, பாண்ட்ஸு, ஷேர்ஸு, அப்புறம் யூனிட்ஸ் டு நான் ரெசிடென்ஸு, இன்கம் பேயபிள் டு ரெசிடென்ட்டு, கமிஷனு, செக்யூரிட்டிஸு, அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் ஆஃப்ஷோர் ஃபண்டு, ரீபர்ச்சேஸ் ஆஃப் யூனிட்ஸு, பேமெண்ட் டு கான்ட்ராக்டர்ஸ், பேமெண்ட் டு நான் ரெசிடென்ட் ஸ்போர்ட்ஸ்மேன், ஸ்போர்ட்ஸ் அசோசியேஷன், சப்கான்ட்ராக்டர்ஸு, ரெண்ட்டு. இப்போ நம்ம இன்றைக்கி பார்க்க போகிற எக்ஸாம்பிள்ஸ் வந்து ரெண்ட்டு பேஸ் பண்ணி, அப்புறம் லாட்ரி டிக்கெட்ஸ்லாம் பேஸ் பண்ணி பார்க்க போகிறோம். ஸோ அப்புறம் வின்னிங் ஃப்ரம் ஆர் ஸ்டேஸு, அப்புறம் கிராஸ்வேர்ட் பசில்ஸ், இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம என்னென்ன கேசஸில் டிடெக்டட் டேக்ஸை வந்து டிடெக்ட் பண்ணோம் அப்படின்றதுக்காக இதை கொடுத்துருக்காங்க. இது யாரெல்லாம் பண்ணணும், டைப் ஆஃப் டிடெக்ட் யார் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அசோசியேஷன் ஆஃப் பர்சன், பாடி ஆஃப் இண்டிவிஜுவல், கம்பெனி நான் ரெசிடெண்ட், கம்பெனி ரெசிடெண்ட், கோஆப்ரேட்டிவ் சொசைட்டி. ஸோ இண்டிவிஜுவல் ஹெச்யூஎஃப். ஹெச்யூஎஃப்ன்றது என்னென்னு தெரியுமா இருக்காது, கேள்விப்பட்டிருக்கீங்களா? ஹிந்து அன்டிவைடட் ஃபேமிலி அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அவங்கள வந்து ஹெச்யூஎஃப் அப்படின்னு சொல்லுவாங்க. அவங்க நான் ரெசிடெண்ட் இருக்கும், அதுக்கப்புறம் வந்து ரெசிடெண்ட் அப்படின்னு இருக்கும். ஸோ என்ஆர்ஐன்னு கேள்விப்பட்டிருப்பீங்க. என்ஆர்ஐன்றது நான் ரெசிடென்ட்ஸ் ஆஃப் இந்தியா கொடுத்துருக்காங்க. அப்புறம் லோக்கல் அத்தாரிட்டி பார்ட்னர்ஷிப் ஃபார்ம். இவங்கெல்லாம் வந்து டைப் ஆஃப் டிடெக்டிவில் வருவாங்க. ஸோ ஃபஸ்ட் ஆஃப் ஆல் வந்து டேக்ஸ் அப்படின்றது என்னது, முதல்ல வந்து பார்த்திங்கன்னா இந்த டிடிஎஸ் அப்படின்ற சாப்டருக்கு பிஃபோராக டேக்ஸ் அப்படின்னு சொல்லி கட்டிகிட்டு இருந்தாங்க. ஸோ அதை பற்றி ஏதாவது ஐடியா இருக்குங்களா உங்களுக்கு? எதனா டேக்ஸ் கட்டி ஏதாவது ஐடியா இருக்குங்களா? சரி, ஓகே. இப்போ டேக்ஸ்ன்றது என்னென்னு பார்த்தீங்கன்னா முதல்ல வந்து ஒரு சேலரி வாங்குறாங்கன்னு வச்சுக்கோங்க. ஒரு 10,000 rupees ஒரு சேலரி வாங்குறாங்க. இது யார் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா மிஸ்டர் ஏன்னு போட்டு எம்ப்ளாயர்னு போட்டிருக்காங்க. எம்ப்ளாயர்ன்றது யாருன்னா ஓனர். ப்ரொப்ரேட்டரை தான் எம்ப்ளாயர்னு சொல்லுவாங்க, ஆரில் முடியும். எம்ப்ளாயி அப்படின்றது பார்த்திங்கன்னா ஒர்க் பண்ணுறவங்க, ஸ்டாஃப். ஸோ நான் வந்து எம்ப்ளாயர் அப்படின்றது கன்ஃபியூஷனுக்காக என்ன பண்ணுறேன்னா எம்ப்ளாயர் எல்லாருமே ஓனர் அப்படின்னே நான் மீன் பண்ணுறேன். எம்ப்ளாயின்றது ஒர்க் பண்ணுறவங்க உங்களுக்கு ஆல்ரெடி தெரியும். ஸோ உங்கள் பேயர், இவங்க பேயி. இது என்ன பண்ணுறாங்கன்னா சேலரி வந்து ஒரு ஓனர் வந்து பார்த்திங்கன்னா சேலரி வந்து எம்ப்ளாயிக்கு காசு கொடுத்துட்றாங்க. கொடுத்ததுக்கப்புறம் 10,000 rupees அவருக்கு சேலரியாக கொடுத்துட்றாங்க. இந்த 10,000 rupeesல என்ன பண்ணிடுறாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா சம் அமௌண்ட் வந்து பார்த்திங்கன்னா எம்ப்ளாயிக்கு கொடுக்கணும். எவ்வளோ அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஒரு 10%, 15% வந்து பார்த்திங்கன்னா அவங்க வந்து டேக்ஸ் கட்டி ஆகும். யார்? ஒர்க் பண்ணுறவங்க. யாருக்கு கட்டுவாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஐடி டிபார்ட்மெண்ட்டுக்கு கட்டணும். ஸோ இது வந்து ஃபஸ்ட்டு இது மாதிரி தான் இருந்தது. ஆனால் 10 பேரில் வந்து ஒருத்தர் தான் கட்டுவாங்க, மீதி 9 பேர் வந்து பார்த்திங்கன்னா டேக்ஸ் கட்ட மாட்டாங்க. ஸோ அது வந்து ரெகுலராக அப்படியே இருந்துகிட்டே இருந்தது. இதை வந்து ரெக்கக்னைஸ் பண்ணி கவர்மெண்ட் என்ன பண்ணிட்டாங்கன்னா சரி எதுக்கு இந்த ப்ராப்ளம் வரக்கூடாதுன்றதுக்காக தான் இந்த மாதிரி டிடிஎஸ்னு ஒரு சாப்டரே கொண்டு வந்தாங்க. ஸோ அது என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இதுதான் டிடிஎஸ். சேம் அதே 10,000 rupees தான் எம்ப்ளாயர் தான் தராங்க. யாருக்கு தராங்க? ஒர்க் பண்ணுறவங்களுக்கு தராங்க. நான் ஒரு சின்ன கான்செப்ட் பாருங்கள். ஸோ டேரெக்டாக வந்து எம்ப்ளாயர்கிட்டேருந்து எம்ப்ளாயிக்கிட்ட போகலை. அதுக்கு பதிலாக என்ன பண்ணுறாங்கன்னா ஒரு 10,000 rupees அவங்க சம்பளம் தரணும் அப்படின்னா அந்த 10,000 rupeesல 1,000 rupees வந்து யாருக்கு கொடுத்துட்றாங்க அப்படின்னு சொன்னால் ஐடி டிபார்ட்மெண்ட் கொடுத்துட்றாங்க. ஸோ அந்த செக்ஷன் தான் வந்து பார்த்திங்கன்னா ஃபார்ம் 16. அது ஒர்க் பாருங்கள், ஃபார்ம் 16. அப்போது இப்போ கொடுத்ததுக்கு என்ன ப்ரூஃப் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அவங்க திரும்பியும் தர ரிட்டர்ன் தான் வந்து ஃபார்ம் 16 வித் ரிட்டர்ன் அப்படின்னு சொல்லுவாங்க. இது வந்து ஐடி டிபார்ட்மெண்ட்லேருந்து திரும்பியும் எம்ப்ளாயர்கிட்டயே கொடுத்துருவாங்க. எம்ப்ளாயர்ன்றது யார்? ஓனர். ஸோ அவங்கக்கிட்டேயே திரும்பியும் கொடுத்துருவாங்க. ஸோ அதை வந்து பார்த்திங்கன்னா ஒரு வருஷத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேர் கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா
ஒரு நிறைய எம்ப்ளாயி ஒர்க் பண்ணுறாங்க, எல்லாருக்கும் வந்து அவங்க கட்டிகிட்டே வராங்க அப்படின்னு சொல்லும்போது அதுக்கு மொத்தமாக வரக்கூடிய ஃபார்ம் தான் ஆனுவல் ரிட்டர்ன் இன் ஃபார்ம் 27. திரும்பியும் சொல்கிறேன், 10,000 சம்பளம் இருக்குது. 10,000 சம்பளத்தில் வந்து பார்த்திங்கன்னா 1000 rupees வந்து ஒர்க் பண்ணுறவங்களுக்கு ஐடிக்கு கொடுத்தாகணும், டேக்ஸ் கட்டி ஆகணும். ஸோ 9,000 rupees தான் உங்களுக்கு சம்பளமாகவே போகும். இது யார் பண்ணுவாங்கன்னா, ஓனர் வந்து டேரெக்டாகவே வந்து பார்த்திங்கன்னா ஐடி டிபார்ட்மெண்ட்டுக்கு ஒரு இன்கம் டேக்ஸ்க்கு வந்து பார்த்திங்கன்னா 1000 கட்டிடுவாங்க. மீதி 9,000 rupees தான் வந்து பார்த்திங்கன்னா ஒர்க்கருக்கே கொடுப்பாங்க. ஸோ அப்போ அந்த கொடுத்ததுக்கான ப்ரூஃப் தான் 16, 16A அப்புறம் 27. இதெல்லாம் நாங்கள் டீட்டெயிலாக பார்க்கலாம். ஸோ முதல்ல என்ன பண்ணாங்கன்னா, ஒர்க் பண்ணுறவங்க தான் கட்டிகிட்ருக்கணும். ஒர்க் பண்ணுறவங்க கட்டும்போது கண்டிப்பாக அவ்வளோ பேர் கட்ட மாட்டாங்க. ஆனால் நிறைய நீங்கள் டேக்ஸ் கட்டுறதுனால உங்களுக்கு ஏகப்பட்ட பெனிஃபிட்ஸ் இருக்குது. அது யாருக்குமே தெரியாது, யாரும் கட்டுறதும் கிடையாது. ஸோ டேக்ஸ் கட்டுறது நிறைய அட்வான்டேஜ் இருக்குது. நமக்கு லோன் எடுக்கிறதுலேருந்து எல்லாமே டேக்ஸ் பேஸ் பண்ணி பண்ணிக்கலாம். ஸோ அது கட்டுறது என்றைக்குமே ரொம்ப ரொம்ப நல்லது. ஸோ ஃபஸ்ட்டு ஏமாற்றிட்டு இருந்ததுனால என்ன பண்ணாங்கன்னா, கவர்மெண்ட் டேரெக்டாக யார் கொடுக்குறாங்களோ அவங்கக்கிட்டே சொல்லிவிட்டா அவங்க பார்த்துப்பாங்கன்றதுக்காக தான் இந்த டிடிஎஸ், டேக்ஸ் டிடெக்டட் அட் சோர்ஸ். சோர்ஸ்ன்றது யார்? ப்ரொப்ரேட்டர். ஸோ யார் வந்து கம்பெனி வச்சு நடத்துகிறாங்களோ அவங்க தான் ப்ரொப்ரேட்டர். ஸோ இப்போ அவங்க என்ன பண்ணுறாங்க, டிடெக்ட் பண்ணிவிட்டு 1000 ரூபாய் தரணும் அப்படின்னு சொன்னால் 1000 ரூபாய் கட் பண்ணிவிட்டு மீதி 9,000 rupees தான் கட்டுறாங்க. இப்போ ஓனர் கட்டாங்களா இல்லைன்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக ஒரு ஃபார்ம் தான் அந்த ஃபார்ம் 16 வித் ரிட்டர்ன். ஸோ இவங்க எவ்வளோ பேருக்கு கட்டியிருக்காங்கன்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக தான் மொத்தமாக ஆனுவல் ரிட்டர்ன் இன் ஃபார்ம் 27. ஸோ இதான் வந்து டிடிஎஸோட மீனிங். ஸோ இது வந்து இங்கே போட்டிருக்காங்க பாருங்கள், எம்ப்ளாயர் டு இஷ்யூ ஐடி டிபார்ட்மெண்ட். அப்புறம் எம்ப்ளாயர்கிட்டேருந்து எம்ப்ளாயிக்கு போகிறது தான் ஃபார்ம் 16 வித் ரிட்டர்ன். அப்புறம் ஃபார்ம் 27 ஆனுவல் ரிட்டர்ன் ஃபார்ம்ஸ்ன்றது என்னென்னா ஐடி டிபார்ட்மெண்ட்லேருந்து எம்ப்ளாயர். எம்ப்ளாயர்னா யாருன்னா ஓனர். ஸோ இதை பேஸ் பண்ணி தான் உங்களுக்கு இதுலேயே இந்த சர்க்கிளில் தான் உங்களுக்கு ரெகுலராக கட்டிகிட்டே இருப்பாங்க. சரி, நெக்ஸ்ட் அதுக்கப்புறம் இது யாருக்கெல்லாம் கட்டலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் சேலரி இன்கம், நேச்சர் ஆஃப் இன்கம் வந்து சேலரி யாரெல்லாம் வாங்குறாங்களோ அது யாரெல்லாம் சேலரி கொடுப்பாங்க, பர்சன் ரெஸ்பான்சிபிள் யார்? எம்ப்ளாயர் தான். ஆப்வியஸ்லி வந்து ப்ரொப்ரேட்டர் தான் கண்டிப்பாக கொடுப்பாங்க. அப்புறம் ரெண்ட்டுன்றது வந்து பார்த்திங்கன்னா யார் ஓனர்ஸாக இருக்காங்களோ அவங்களுக்கு வந்து டெனண்ட் மூலயமா அவங்க ரெண்ட்டு யூஸ் பண்ணுவாங்க. இதை தவிர வேறு இருந்தாங்கன்னா எனி அதர் சம் பே. ஸோ இந்த 3 தான் உங்களுக்கு வந்து ஜென்ரலாகவே எதுக்காக இந்த டிடிஎஸோட சோர்ஸ் வந்து யார் பேஸ் பண்ணுறோம், இவங்க 3 பேர் பேஸ் பண்ணி தான் வரும். நிறைய ஃபீச்சர்ஸ் இருக்கும். டேலி பொறுத்த வரைக்கும் வந்து இதில் கட்டுறதுனால என்னென்ன சார் ஃபீச்சர்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சிம்பிள், யூசர் ஃப்ரெண்ட்லி, யார் வேணால் அதை ஒர்க் பண்ணிக்கலாம், குயிக்காக பண்ணிக்கலாம். அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா பார்ஷியலாகவோ ஃபுல் பேமெண்ட்டோ டிடெக்ட் பண்ணிக்கலாம். மேனுவல் கால்குலேஷனும் இருக்குது, ஆட்டோ கால்குலேஷனும் இருக்குது. எல்லாத்துக்கும் ஜென்ரேட் பண்ணுவாங்க. கம்ப்ளீட் ட்ராக்கிங் இருக்கும். எல்லாமே இது எல்லாமே வந்து கண்ட்ரோலில் வந்துடும் ஃபுல்லாக. ஆட்டோ அலோகேஷனில் பண்ணுறது ஃபார்ம் 16, ஃபார்ம் 27A. அப்புறம் வந்து டிடிஎஸில் வந்து பார்த்திங்கன்னா இடிடிஎஸ் மூலிமா வந்து எலக்ட்ரானிக் டிடிஎஸ் மூலிமா பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஃப்ளாப்பி, சிடி, இமெயிலு, பென்ட்ரைவு, ஸோ இது மூலிமாவும் டிபார்ட்மெண்ட் எடுத்துக்க முடியும். ஸோ இதெல்லாம் முடிச்சதுக்கப்புறம் இதை எனேபிள் பண்ணும். ஸோ எனேபிள் பண்ணுறது எங்கே பண்ணணும் அப்படின்னா, அப்போ உங்களுக்கு நான் ஸ்க்ரீனில் காமிக்கிறேன். ஸோ எனேபிள் வந்து பார்த்திங்கன்னா F11 ஸ்டாச்சுரி இன்ஃபர்மேஷன் அப்படின்ற இடத்துல நீங்கள் எனேபிள் பண்ணுவீங்க. அது பார்த்திங்கன்னா டேக்ஸ் அசஸ்மெண்ட் நம்பர் அதெல்லாம் கேட்கும் டீட்டெயிலாக. இப்போ அதை பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட் ஆஃப் ஆல் உங்களுக்கு ஆல்ரெடி பண்ண மாதிரி டெஸ்க்டாப். ஸோ டெஸ்க்டாப்பில் டேலின்னு இருக்கும். இதை ஓப்பன் பண்ணிங்க, க்ரியேட் பண்ணுங்கள். க்ரியேட் பண்ணும்போது பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் உங்கள் நேம் ஸ்லாஷு உங்கள் ரெஜிஸ்டர் நம்பர் போடணும், என்ட்ரு பண்ணுங்கள். டிடிஎஸ் போட்டாலும் சரி, இல்லை ஃபுல் நேம் கொடுத்தாலும் சரி. Ctrl A கொடுத்து சேவ் பண்ணுங்க. இது முடிச்சதுக்கப்புறம் டிடிஎஸ்னு ஒரு கம்பெனி க்ரியேட் ஆகிடும். ஸோ அதுக்கப்புறம் F11. ஸோ F11ல் 3 ஃபீச்சர்ஸ் ஆல்ரெடி பார்த்துருப்பீங்க. ஒன்று அக்கௌண்டிங் ஃபீச்சர்ஸ், இன்வென்ட்ரி ஃபீச்சர்ஸ், ஸ்டாச்சுரி அண்ட் டாக்ஸேஷன். இந்த 3வது ஃபீச்சர்ஸ் தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். நீங்கள் ஃபவுண்டேஷனில் பார்த்தது அதெல்லாம் பார்த்தீங்கன்னா அக்கௌண்டிங் ஃபீச்சர்ஸ், இன்வென்ட்ரி ஃபீச்சர்ஸ் தான் மாறி மாறி ஒர்க் பண்ணியிருப்பீங்க. இப்போ பார்க்க போகிறது ஸ்டாச்சுரி அண்ட் டாக்ஸேஷன் ஃபீச்சர்ஸ்குள்ளே போங்க. இதெல்லாம் நிறைய டேக்ஸ் இருக்குது பாருங்கள். எக்ஸைஸ் டீட்டெயில்ஸு, அப்புறம் வேட்டு, சர்வீஸ் டேக்ஸு, டிசிஎஸ்ஸு, எஃபிடி, ஏகப்பட்ட டேக்ஸ் இருக்குது. இப்போ நம்ம பார்க்க போகிறது அப்படியே என்ட்ரு பண்ணிகிட்டே வந்துடுங்க. என்ட்ரு பண்ண நெக்ஸ்ட் லிஸ்ட்டு வரும். அதில் பார்த்தீங்கன்னா டிடிஎஸ்ன்றதை ஆக்டிவேட் பண்ணணும். எஸ் கொடுங்க, மறுபடியும் என்டர், செட் ஆர் ஆல்டர் டிடிஎஸ் டீட்டெயில்ஸ். இங்கேயும் பார்த்தீங்கன்னா எஸ் கொடுத்துட்டு என்ட்ரு பண்ணுங்கள். இது என்ட்ரு பண்ணதுக்கப்புறம் சேவ் பண்ண முடியாது. நீங்கள் எப்போவுமே இந்த ஒரு டிடிஎஸ் ஆல்ட்ரு பண்ணுறீங்க அப்படின்னா என்ன ஆகுது பாருங்கள். என்ட்ரு பண்ண அடுத்த நிமிஷம் ஒரு பாக்ஸ் வரும். இதுதான் டேக்ஸ் அசஸ்மெண்ட் நம்பர். உங்கள் புக்கில் பேஜ் நம்பர் 290 பாருங்கள். 290ல் கிளியராக கொடுத்துருக்காங்க எப்படி யூஸ் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. ஏ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா JPRE 02433 இது ஃபஸ்ட்டு. அப்புறம் என்ன சர்க்கிள்ஸ் இருக்குது. இப்போ இன்கம் டேக்ஸ் வந்து எந்த வார்டில் எந்த சர்க்கிளில் வருது. இப்போ நம்ம இதெல்லாம் பார்த்தீங்கன்னா தண்டையார்பேட்டை இல்லை வந்து பெரம்பூர்,
இல்லை வந்து பார்த்திங்கன்னா குறுக்குப்பேட்டை இல்லை திருவெற்றியூர் அந்த டிவிஷனில் அந்த சர்க்கிளில் வரும். ஸோ அந்த மாதிரி இதில் என்ன பண்ணியிருக்காங்கன்னா சர்க்கிள் 2 அப்படின்னு சொல்லி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. சர்க்கிள் 2 அப்படின்னு சொல்லி டைப் பண்ணிங்க. 2ன்றது என்னென்னா கேப்ஸ் லாக்கில் 2 ஐ அடிச்சிங்கன்னா அதான் 2 அப்படின்னு சொல்லுவாங்க. அப்புறம் வந்து டிடெக்டட் டைப், இது கவர்மெண்ட் கிடையாது, ஸோ அதர்ஸில் மென்ஷன் பண்ணுறோம். அப்புறம் நேம் ஆஃப் பர்சன் அப்படின்றது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு மிஸ்டர், நம்ம என்ன கொடுக்குறோமோ அதுதான். இப்போ ஆனந்த் தான் ஆனந்த் கொடுக்கலாம், முருகன் கொடுக்கலாம். ஸோ என்ன வேணுமோ அந்த நேம் கொடுத்துக்கிறீங்க. அதாவது யார் ரெஸ்பான்சிபிளோ அவங்களுக்கு. அப்புறம் டெசிக்னேஷன், ஸோ அவங்க என்னவாக இருக்காங்க, ஜிஎம், ஜென்ரல் மேனேஜர் இல்லை ப்ரொப்ரேட்டர். ஸோ என்ன வேணுமோ நீங்கள் அதை கொடுத்துக்கலாம். ஸோ உங்கள் புக்கில் வந்து பார்த்திங்கன்னா ஜென்ரல் மேனேஜர் போட்டிருக்கோம். ஸோ இப்போ இங்கே நான் மெயின் பண்ணும்போது வந்து பார்த்திங்கன்னா ப்ரொப்ரேட்டர் மெயின் பண்ணிக்கலாம். ஸோ கொடுத்துட்டு என்ட்ரு பண்ணுங்கள். என்ட்ரு பண்ண அடுத்த நிமிஷம் அதுலேருந்து வெளில வந்துடும். அப்படியே திரும்பி என்ட்ரு பண்ண கீழே லோக்கல் சேல்ஸ் டேக்ஸ் நம்பர் கேட்கும், இன்டர் ஸ்டேட் சேல்ஸ் டேக்ஸ் நம்பர், இது பேன் நம்பர், டேக்ஸ் நம்பர், ஐடி நம்பர் எல்லாமே இங்கே இருக்கும். இது வந்து உங்களுக்கு வேணுன்னா மாற்றிக்கலாம். இது ஒரு வாட்டி பண்ணிட்டீங்கன்னா அவ்வளோதான். திரும்பி ஒரு வாட்டி மாற்றணும்னு அவசியம் கிடையாது. இப்போ நான் பண்ணதெல்லாம் ஒன் டைம் தான். ஒன் டைம் பண்ணி வச்சிட்டிங்கன்னா அவ்வளோதான். ஸோ இந்த பார்ட்லாம் வேண்டாம், அதெல்லாம் விட்டுருங்க. அப்படியே என்ட்ரு பண்ணி சேவ் பண்ணுங்கள். ஸோ அக்செப்ட் பண்ணி கேட்கும், எஸ் கொடுத்துருங்க. எஸ் கொடுத்த அடுத்த நிமிஷம் பார்த்தீங்கன்னா உங்கள் புக்லேயே 290லேயே கீழே கொடுத்துருக்காங்க பாருங்கள், ரெண்ட்டு, இன்டைரக்ட் எக்ஸ்பென்சஸ், அப்புறம் ப்ரொஃபஷனல் சார்ஜஸ், இன்டைரக்ட் எக்ஸ்பென்சஸ். நான் கிளாஸ் எதை பேஸ் பண்ணி எடுப்பேன்னா நீங்கள் உங்கள் புக்கில் கொடுத்துருக்க அப்படியே ஸ்டெப் பை ஸ்டெப்பாக தான் எடுத்துகிட்டு இருப்பேன். நான் இங்கேருந்து அந்த பேஜ் அடுத்த பேஜெலாம் வர மாட்டேன், லைனாக பார்த்துட்டு வந்தாலே தெரியும் உங்களுக்கு. ஸோ ஃபஸ்ட்டு நம்ம க்ரியேட் பண்ண போகிறது வந்து ரெண்ட்டுக்காக தான் இப்போ நம்ம பண்ண போகிறோம். ஸோ அதுக்கு வந்து ஃபஸ்ட்டு அக்கௌண்ட் இன்ஃபர்மேஷனில் போய்ட்டு லெட்ஜர் அப்படின்ற பார்ட்டுக்குள்ளே போங்க, க்ரியேட்குள்ளே போங்க. அதில் ஃபஸ்ட் ஆஃப் ஆல் ரெண்ட்டு கொடுத்து என்ட்ரு பண்ணுங்கள். மறுபடியும் என்ட்ரு பண்ணுங்கள், இன்டைரக்ட் எக்ஸ்பென்சஸ் அதை சூஸ் பண்ணுங்க. அதுக்கப்புறம் திரும்பியும் என்டர். இது அமௌண்ட்டு தான் இருக்கானா எதுவும் கிடையாது, அப்படியே சேவ் பண்ணுங்க. ஸோ ரெண்ட்டு முடித்ததுக்கப்புறம் ப்ரொஃபஷ்னல் சார்ஜஸ் இதை கொடுங்க. ஸோ இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் சேம் என்ட்ரு பண்ணிவிட்டு இன்டைரக்ட் எக்ஸ்பென்சஸ் மறுபடியும் என்டர், மறுபடியும் சேவ் பண்ணுங்க. இது ஃபஸ்ட்டு. இது நீங்கள் நார்மலாக போடுற லெட்ஜர், பெரிய டிஃப்ரென்ஸ் கிடையாது. இப்போ அடுத்தது என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு சொன்னால் டிடிஎஸை பேஸ் பண்ணி தான் இப்போ நம்ம பண்ணுறோம். ஸோ டிடிஎஸை பேஸ் பண்ணி எப்படி சார் ஒர்க் பண்ணலாம் அப்படின்றத இப்போ பார்க்க போகிறோம். ஸோ இதில் ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா டிடிஎஸ் ஆன் ரெண்ட். ஸோ இதை ஃபஸ்ட்டு டைப் பண்ணுங்கள். டைப் பண்ண அடுத்த நிமிஷம் எது கீழே வரணும் சார், டிடிஎஸை பேஸ் பண்ணி வர எல்லாமே டியூட்டிஸ் அண்ட் டேக்ஸஸ் கீழே தான் வரணும். அது வந்து இன்டைரக்ட் எக்ஸ்பென்சஸ், இன்கம் எதுவுமே கிடையாது, டியூட்டிஸ் அண்ட் டேக்ஸஸ். நீங்கள் கொடுத்த அடுத்த நிமிஷம் பாருங்கள், கீழே உடனே இது டைப் ஆஃப் டியூட்டி என்னன்னு காமிச்சிடும். அதர்ஸ் கீழே டிடிஎஸ்ன்னு சூஸ் பண்ணணும். சூஸ் பண்ணி என்ட்ரு பண்ணுங்கள். என்ட்ரு பண்ண அடுத்த நிமிஷம் பார்த்தீங்கன்னா நேச்சர் ஆஃப் பேமெண்ட் அப்படின்னு சொல்லி காமிக்கும். அது என்ன சார் நேச்சர் ஆஃப் பேமெண்ட்னா, இது எதை பேஸ் பண்ணி இப்போ நீங்கள் பண்ண போகிறீங்க. நான் ஆல்ரெடி சொன்னேன் ரெண்ட்டு தான் பேஸ் பண்ணி பண்ண போகிறோம். அதுதான் உங்கள் கொஸ்டின்லையும் கொடுத்துருக்காங்க. ஸோ ரெண்ட்டை சூஸ் பண்ணிங்க. அப்படியே ஆரோ யூஸ் பண்ணி இல்லை ஆர் கொடுத்தாலும் வரும். ஆர் கொடுத்தா டேரெக்டாக ரெண்ட் வந்துடும். கொடுத்து என்ட்ரு பண்ணுங்கள். அப்புறம் இக்னோர் டிடிஎஸ் எக்ஸம்ஷன் லிமிட், இது வந்து ஆல்ரெடி ஒரு சில இடத்துக்கு தேவைப்படும். ஸோ நார்மலாக வந்து பார்த்திங்கன்னா இது எஸ்ஸில் தான் இருக்கும். நீங்கள் அப்படியே எஸ் கொடுத்தே பண்ணிக்கலாம். கொடுத்துட்டு சேவ் பண்ணிங்க. ஸோ இதுதான் வந்து ஃபஸ்ட்டு உங்களுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லி டிடிஎஸ் வந்து எக்ஸம்ஷனுக்காக கொடுத்துருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட் பேஜில் பார்த்தீங்கன்னா 292 அது இப்போ நான் போட்ட ஸ்க்ரீன் அப்படியே வந்திருக்கு பாருங்கள். 292 பார்த்துங்க. அதுலேயே ஒரு சில கேஸ்லாம் வந்து 1,20,000 ருபீஸ்க்கு வந்து எக்ஸம்ஷன் லிமிட் இருக்கும். அது செக் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ நீங்கள் க்ரியேட் பண்ணும்போது இந்த இடத்துல வந்து எக்ஸப்ஷன் லிமிட் வந்து இக்னோர் பண்ண மாதிரி கேட்கும். எஸ் கொடுக்கணும். அப்போ தான் ஒரு சில பெனிஃபிட்ஸ் கிடைக்கும். அந்த ரீசனுக்காக தான் அந்த இக்னோர் டிடிஎஸ் எக்ஸம்ஷன் லிமிட் எஸ் கொடுக்கணும். ஸோ சேவ் பண்ணி எஸ் கொடுத்துருங்க. அதுக்கப்புறம் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அடுத்த பேஜ் 293 பாருங்கள், பார்ட்டிஸ் லெஜர்னு சொல்லிட்டு இது யார் பேஸ் பண்ணி இந்த பார்ட்டி லெஜர்ஸ் போட போகிறோன்னு போட்டிருக்காங்க. ஸோ ஒன்று வந்து M/S ராமன் கோ சன்ட்ரி கிரெடிட்டாஸ் இஸ் டிடிஎஸ் அப்ளிகபிள் எஸ் பார்ட்னர்ஷிப். செகண்ட் வந்து பார்த்திங்கன்னா ராஜன் சன்ட்ரி கிரெடிட்டாஸ் எஸ் டிடிஎஸ் அப்ளிகபிள் வந்து எஸ். அதுவும் பார்த்திங்கன்னா டிடெக்டிவ் ஸ்டேட்டஸ் வந்து இண்டிவிஜுவல் ஆர் HUF ரெசிடென்ட். இதை கம்பல்சரியாக போடும். நிறைய பேர் இதை மிஸ் பண்ணுறாங்க. இப்போ நான் க்ரியேட் பண்ணுற பாருங்க. ஃபஸ்ட்டு மிஸ்டர் ராஜன் RAJN போட்டுக்கிறேன். என்ட்ரு பண்ணிவிட்டேன். ஸோ அண்டர் எது கீழே வரும்னா சன்ட்ரி கிரெடிட்டாஸ். ஸோ அதுக்கப்புறம் மெயின்டைன் பேலன்சஸ் பில் பை பில். ஸோ இது எப்போவுமே வந்து டிடிஎஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா கிரெடிட்லேயே தான் இருக்கும். ஸோ கண்டிப்பாக நீங்கள் என்ன பண்ணி ஆகணும் அப்படின்னு சொன்னால் மெயின்டைன் பேலன்சஸ் வந்து பில் பை பில் எஸ் தான் கொடுத்தாகணும். கொடுத்துட்டு என்ட்ரு பண்ணுங்கள். கீழே இஸ் டிடிஎஸ் அப்ளிகபிள் ஒரு ஆப்ஷன் இருக்கு பாருங்கள். இதான் நம்ம ஒர்க் பண்ணியிருக்கோம். இதான் ஒர்க் பண்ணுறோம். இந்த சாப்டர் தான் படிக்கிறோம். ஸோ நோன்ற இடத்துல எஸ் கொடுத்துருங்க. எஸ் கொடுத்து என்ட்ரு பண்ணுங்கள். என்ட்ரு பண்ண அடுத்த நிமிஷம் அது என்ன டைப் ஆஃப் டிடெக்டின்னு காமிக்குது. உங்கள் புக்லேயே 293 மேலே டாப்பில் பார்த்தீங்கன்னா அந்த டேபிளில் போட்டிருக்கு. என்னென்னு பார்த்தீங்கன்னா ராஜனுக்கு வந்து இண்டிவிஜுவல் HUF
ரெசிடெண்ட் அப்படின்னு சொல்லி இருக்குது. ராம்க்கு தான் பார்ட்னர்ஷிப் போட்டிருக்கு. ஏன்னா ராம் அண்ட் கம்பெனி அப்படின்றதுனால பார்ட்னர்ஷிப்னு மீன் பண்ணுறாங்க. ராஜன்றது தனி தான். அப்போ இண்டிவிஜுவல் HUF ரெசிடெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல எஸ் கொடுத்துருங்க. ரெஸ் என்ட்ரு பண்ணிவிடுங்க. மற்றதெல்லாம் அப்படியே சேவ் பண்ணிங்க, வேறு எதுவும் பண்ண வேண்டாம். கொடுத்துட்டு அப்படியே அதை மட்டும் லெஜரை சேவ் பண்ணிக்கலாம். ஸோ சேவ் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் டிடிஎஸ் பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா 3 என்ட்ரி போடுற மாதிரி இருக்கும்ப்பா. பேஜ் நம்பர் 294 பாருங்கள் தெரியும். ஸோ மொத்தம் வந்து 3 என்ட்ரிஸ் போடுற வவுச்சர் என்ட்ரிஸ் போடுற மாதிரி இருக்கும். ஃபஸ்ட்டு ஜேர்னல் அப்படின்றது என்ன அப்படின்னா இது யாருக்காக பண்ணுறாங்க, எந்த ஒரு டிடிஎஸ்க்காக பண்ணுறோம், தட் இஸ் என்ன நேச்சர் ஆஃப் அந்த பேமெண்ட், அது ரெண்ட்னா ரெண்ட்டுக்காக பண்ணுறோம் அதுவும், அப்புறம் யார் பண்ணுறாங்க, அதான் ஜேர்னல் 1. ஜேர்னல் 2 தேவையில்லை இப்போதைக்கு. அப்புறம் நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா பேமெண்ட் 1 போட்டிருக்கோம். இந்த பேமெண்ட் 1 அப்படின்றது என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா கன்சர்ன் பார்ட்டி ஆஃப்டர் டிடக்டிங் டிடிஎஸ் ஃப்ரம் த பேயபிள் வேல்யூ. பேமெண்ட் 1 இஸ் நத்திங் பட் டபுள் என்ட்ரி மோட். நீங்கள் நார்மலாக என்ன பேமெண்ட் பார்த்தீங்களோ அந்த மோடில் போடுறது தான் பேமெண்ட் 1. அது வந்து பார்த்திங்கன்னா யாருக்கு அந்த இது போயிருக்கு, அது எப்படி இந்த டிடிஎஸோட அமௌண்ட்லாம் எப்படி கால்குலேட் ஆகிருக்கு. இப்போ யாருன்னா ராஜன் அப்படின்றவங்க தான் போடுறாங்க. அவங்க டிடிஎஸ் அண்ட் ரெண்ட்டுக்காக வருது. அவங்க எதுக்கு கொடுத்துருக்காங்க, மீதி இருக்க பேலன்ஸ் எவ்வளோ அப்படின்றதான் இங்கே கொடுத்துருக்காங்க. அது பேமெண்ட் 1 அதை நம்ம பார்க்கலாம். இப்போ நெக்ஸ்ட்டு பேமெண்ட் 2 வந்து பார்த்திங்கன்னா சிங்கிள் என்ட்ரி மோட். நம்ம எவ்வளோ டேக்ஸ் கட்டணுமோ அந்த காசு மட்டும் அந்த இடத்துக்கு போகும். அதுதான் வந்து பேமெண்ட் 2. ஸோ இதுதான் வந்து நம்ம என்ட்ரிலாம் போட்டு முடிச்சாச்சு. இப்போ முடிச்சதுக்கப்புறம் நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா அக்கௌண்டிங் வவுச்சருக்குள்ளே போங்க. அக்கௌண்டிங் வவுச்சருக்குள்ளே போயிட்டு ஜேர்னலுக்கு ஷார்ட்கட் கீ F7. சப்போஸ் உங்களுக்கு ஷார்ட்கட் கீ இதெல்லாம் ரைட் சைடில் இங்கே பாருங்கள் ஜேர்னல்னு போட்டிருக்கோம். F7 கொடுத்தீங்கன்னா வந்துடும். அதில் பை அப்படின்னு போட்டிருக்கு. நான் மாற்ற போகிறேன். என்ன மாற்ற போகிறேன்னா F12 போயிட்டு அந்த இடத்துல பை அப்படின்ற இடத்துல வந்து பார்த்திங்கன்னா இது ஆல்ரெடி மாற்றிருப்பீங்க. ஸோ இங்கே சேவ் பண்ணுங்கள். சேவ் பண்ண அடுத்த நிமிஷம் டெபிட்டில் காமிக்குது. டேட் பார்த்திங்கன்னா 5/4. ஸோ F2 கொடுத்துட்டு 5/4 கொடுத்து என்ட்ரு பண்ணிங்கன்னா டேட் சேஞ்ச் ஆகிடும். டெபிட்டில் பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு ரெண்ட். ஸோ நம்ம இதெல்லாம் ஆல்ரெடி என்ட்ரி போட்டிருக்கோம், அதனால தான் இந்த லிஸ்ட்டில் காமிக்குது. ரெண்ட்டுன்றது என்ட்ரு பண்ணுங்கள். என்ட்ரு பண்ண அடுத்த நிமிஷம் எவ்வளோ அமௌண்ட்னா 20,000 rupees. ஸோ அதுக்கு பிஃபோராக உங்களுக்கு எக்ஸைஸ் சம்லேயே கொடுத்துருக்காங்க பாருங்கள். 294 பேஜ் நம்பரில் on 5/4/2006 rent rupees 20,000 to Mr. Rajan through State Bank of India, allocate TDS from the list of TDS ledger அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபஸ்ட்டு ரெண்ட்டை பேஸ் பண்ணி போட போகிறோம். எவ்வளோ அமௌண்ட்னா 20,000 rupees. இதில் எவ்வளோ டிடிஎஸ்க்கு கட்டுறாங்கன்றதான் இப்போ நம்ம சம் பார்க்க போகிறது. ஸோ 20,000 கொடுத்ததுக்கப்புறம் திரும்பியும் கீழே வந்து கிரெடிட்னு மாற்றணும். இது டெபிட்டில் காமிக்குது. ஸோ சீன் மாற்றிட்டிங்கன்னா கிரெடிட்டில் ஆகிடும். மறுபடியும் என்ட்ரு பண்ணுங்கள். என்ட்ரு பண்ண அடுத்த நிமிஷம் பார்த்திங்கன்னா மிஸ்டர் ராஜன் கொடுத்து என்ட்ரு பண்ணுங்கள். ஸோ 20,000 rupeesனால் அதுவே எடுத்துருக்கு. மறுபடியும் என்ட்ரு பண்ணுங்கள். என்ட்ரு பண்ண அடுத்த நிமிஷம் இந்த பாக்ஸ் வரும். இது ஏன் வருதுன்னா எப்போவுமே அந்த மெயின்டைன் பேலன்சஸ் பில் வைஸ் டீட்டெயில்ஸில் கொடுக்கணும். இது கொடுத்தா தான் இந்த என்ட்ரியே போட முடியும். இதை நீங்கள் கொடுக்காம அப்படியே ஸ்கிப் பண்ணி போயிட்டீங்கன்னா கஷ்டம். கண்டிப்பாக கொடுத்தாகணும். ஸோ இந்த ஸ்க்ரீனில் ஜஸ்ட் என்ன பண்ணுறேன் அப்படின்னா முதல்ல நியூ ரெஃபரன்ஸ் என்ட்ரு பண்ணுறேன். நேம் வந்து பார்த்திங்கன்னா டிடிஎஸ்ன்னு டைப் பண்ணிக்கிறேன். டேட்டெல்லாம் கிடையாது. அந்த டிடிஎஸ் லெஜரில் பார்த்திங்கன்னா டிடிஎஸ் ஆன் ரெண்ட்டு இதை சூஸ் பண்ணி என்ட்ரு பண்ணுங்கள். மறுபடியும் 20,000 rupees என்ட்ரு பண்ணுங்கள். மறுபடியும் என்ட்ரு பண்ணுங்கள். என்ட்ரு பண்ண அடுத்த நிமிஷம் 15% காமிக்கும். ஒர்க் பாருங்கள். இது நம்ம எதுவுமே 15% நம்ம போடவே இல்லை. இது டிஃபால்ட்டாக சிஸ்டம்லேயே இருக்கும். அதை பேஸ் பண்ணி எடுத்துக்கும். நீங்கள் எதாவது தப்பாக பண்ணிட்டீங்க, இப்போ டிடிஎஸ் ஆன் ரெண்ட்லாம் வந்து டியூட்டிஸ் அண்ட் டேக்ஸஸ் பதிலாக சன்ட்ரி கிரெடிட்டாஸ்க்கு பண்ணிங்கன்னா இங்கே பர்சன்டேஜெலாம் மாறும், ஒர்க்கும் ஆகாது, வரவும் வராது. ஸோ இது கரெக்டாக செக் பண்ணி முடிச்சுட்டு அப்படியே என்ட்ரு பண்ணி சேவ் பண்ணுங்கள். இது ஃபஸ்ட்டு ஜேர்னல் என்ட்ரி ஓவர். ஸோ நெக்ஸ்ட்டு அடுத்தது பாருங்கள் 295 பேஜ் நம்பரில் எக்ஸைஸ் 2ல் பாருங்கள். on 5/4/2006 paid to Mr. Rajan through State Bank of India. இது என்ன சார் என்ட்ரி அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா சேம் இதுவும் அதே மாதிரி தான். நெக்ஸ்ட்டு பேஜ் திருப்பங்க 296ல் பாருங்கள். ஃபஸ்ட்டு பேமெண்ட்டுக்கு ஷார்ட்கட் கீ வந்து பார்த்திங்கன்னா F5. ஸோ இது வந்து என்ன மோடில் இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சிங்கிள் என்ட்ரி மோடில் மேலே காமிக்குது. ஸோ F12 என்ன பண்ணுறேன், நான் சிங்கிள் என்ட்ரி மோடில் நோ கொடுத்துட்றேன், சேவும் கொடுத்துட்டேன். ஸோ ஃபஸ்ட்டு டெபிட் யாருன்னு பார்த்தீங்கன்னா ராஜன், மிஸ்டர் ராஜன் என்ட்ரு பண்ணுங்கள். அதில் எதில் எவ்வளோ அமௌண்ட் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 20,000 rupees. எப்படி சார் தெரியும்னா இங்கே பாருங்கள், கரண்ட் பேலன்ஸ்லேயே 20,000 rupeesன்னு காமிக்குது. அப்படியே கொண்டு வந்து இங்கே 20,000 rupeesன்னு டைப் பண்ணுங்கள். நமக்கு தெரியலனா கூட அங்கேயே காமிச்சிடும். என்ட்ரு பண்ணுங்கள். ஆல்ரெடி நம்ம அகைன்ஸ்ட் கொடுத்துருப்போம். ஸோ அகைன்ஸ்ட்டில் டிடிஎஸ்ன்னு செலக்ட் பண்ணுங்கள். அப்படியே அமௌண்ட் என்ட்ரு பண்ணிட்டே வாங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் கேஷ் கிடையாது, முதல்ல டிடிஎஸ்க்கு தான் போடுவோம். ஸோ டிடிஎஸ் ஆன் ரெண்ட் இது போட்டு இதை சூஸ் பண்ணிக்கணும். ஸோ முதல்ல யார் டெபிட் பண்ணுறோம், ராஜன் டெபிட் பண்ணுறோம். ஸோ டிடிஎஸ்க்காக ஒரு அமௌண்ட் கொடுக்குறோம்.
அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா கொடுக்குறோம். இப்போ கொடுத்த உடனே பாருங்கள் இங்கே 20,000 ருபீஸ் ரெட்டில் காமிக்குது. ரெட்டில் காமிச்சா என்ன பண்ணிங்கன்னா நெகட்டிவ் பேலன்ஸ்னு அர்த்தம். ஆல்ரெடி நம்ம பேங்க்கில் அக்கௌண்ட்டில் நெகட்டிவ் பேலன்ஸில் தான் இருக்குது. நெகட்டிவ் பேலன்ஸில் இருந்தால் தான் ரெட்டில் காமிக்கும். நீங்கள் நார்மலாகவே பேங்க்குள்ளே போனீங்கன்னா அவங்க அக்கௌண்ட் நம்பர் தான் சொல்லுவீங்க. அக்கௌண்ட் நம்பர் சொன்ன அடுத்த நிமிஷம் அவங்களே என்ன பண்ணுவாங்கன்னா உங்கள் எவ்வளோ பேலன்ஸ்னு சொல்லுவாங்க. அதுக்கு ரீசன் வந்து இந்த மாதிரி அவங்களே காமிக்கும். இல்லை சார் பேலன்ஸ் இல்லைனா அவங்களுக்கு கிளியராக அந்த ஸ்க்ரீன்லேயே வந்து பேலன்ஸ் அமௌண்ட்டுன்னு சொல்லி காமிச்சிடும். அதே மாதிரி தான் இங்கேயும் இப்போயும் ரெட்டில் காமிக்கணும். நம்ம எதுவும் அமௌண்ட்லாம் போடல, ஜஸ்ட்டு அப்படியே வச்சு போடுறோம் அவ்வளோதான். ஸோ டிடிஎஸ் அண்ட் ரெண்ட்டு கொடுத்த அடுத்த நிமிஷம் பாருங்கள் ஒரு பாக்ஸ் வரும். அந்த ஸ்க்ரீனில் உங்கள் புக்கில் இருக்க ஸ்க்ரீன் அப்படியே வரும் பாருங்கள் அந்த இடத்துல. ஸோ 296 கீழே பாருங்கள் லாஸ்ட்டில் டிடிஎஸ் அண்ட் ரெண்ட் வந்து பார்த்திங்கன்னா எவ்வளோ இருக்குது ஃபஸ்ட்டு 20,000 ருபீஸ் அமௌண்ட் கொடுத்தாச்சு. அதுக்கு டேக்ஸ் எவ்வளோ 20,000க்கு 15% வந்து பார்த்திங்கன்னா டேக்ஸ். ஃபஸ்ட்டு ஜேர்னல் போடும்போதே பார்த்தீங்க 3,000 ருபீஸ். சர்சார்ஜ் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 10%, எவ்வளோ 300 ரூபா. அடிஷ்னல் சர்சார்ஜ்ன்றது செஸ்ன்றது 2%. எதுலேருந்து 2%னா 3,000லேருந்து கிடையாது, 20,000லேருந்து கிடையாது. நம்ம க்ரியேட் பண்ணியிருக்க அந்த சர்சார்ஜ்லேருந்து தான் 2%. அப்போ அது எவ்வளோனா 66 ரூபா. இந்த செஸ்ன்றது என்னென்னா நிறைய எஜுகேஷனுக்காக போகக்கூடிய டேக்ஸ் தான் வந்து செஸ். நம்ம கொடுக்குற எல்லாமே எஜுகேஷனுக்கு நிறைய பெனிஃபிட் இருக்குது. அதை கரெக்டாக யூட்டிலைஸ் பண்ணுறாங்களன்றது தான் பிரச்சனை. ஸோ இப்போ டோட்டலாக வந்து 3,366 ருபீஸ் வந்து டிடிஎஸ்க்காக கட்டுறாங்க. அப்போ 3,366 தான் இந்த அமௌண்ட்டு. இப்போ கீழே பாருங்கள் நியூ ரெஃபரன்ஸில் அதுவே க்ரியேட் ஆகிடுச்சு, எல்லாம் முடிஞ்சிச்சு. என்ட்ரு பண்ண இதெல்லாம் வந்து நீங்கள் கரெக்டாக போட்டிருந்தால் தான் இந்த ஸ்க்ரீனே வரும். நீங்கள் ஏதாவது தப்பு பண்ணியிருந்தீங்கன்னா இந்த ஸ்க்ரீன் வரவே வராது. அப்படியே என்ட்ரு பண்ணுங்கள், மறுபடியும் என்டர். ஸோ கொடுத்த அடுத்த நிமிஷம் வந்து பார்த்திங்கன்னா 3,366. ஸோ இது வந்து டிஃபால்ட்டாக வந்துருச்சு. இதுக்கப்புறம் என்ட்ரு பண்ணிங்கன்னா கீழே வந்து ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியான்னு போடும். ஸோ ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியானா ஏன்னா ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா தான் பேலன்ஸ் அமௌண்ட் போகும். ஸோ அப்போ இந்த பேமெண்ட்டோட யூசஸ் என்ன, ராஜன் 20,000 ருபீஸ் வாங்குறாரு. அதில் வந்து டிடிஎஸ் அண்ட் ரெண்ட்டுக்கு வந்து 3,366 ரூபா போயிடுச்சு. மீதி இருக்க 16,634 தான் பேங்க்குக்கு கொடுக்கணும். இப்போ பேங்க்குக்கு வந்து லிஸ்ட்டில் வராது, பேங்க் நம்ம பண்ணல. ஸோ ஆல்ட் சி கொடுத்துருங்க. அங்கே ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா எஸ்பிஐன்னு போட்டுக்கலாம், இல்லை ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியான்னு போடும். ஸோ ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா வந்து பார்த்திங்கன்னா எது கீழே வரும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நார்மலி வந்து பேங்க்கு கீழே தான் வரும். ஸோ ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா அப்படின்னு சொல்லி போட்டு மென்ஷன் பண்ணிக்கிறேன். ஸோ அண்டர் பேங்க் அக்கௌண்ட் வெறும் பேங்க் போடாதீங்க, எந்த பேங்க்கோ அந்த பேங்க் மென்ஷன் பண்ணணும். கேரளா பேங்க்னா கேரளா பேங்க் போடணும், ஸ்டேட் பேங்க்னா ஸ்டேட் பேங்க் போடணும். போட்டுட்டு அப்படியே சேவ் பண்ணிங்க. சேவ் பண்ண அடுத்த நிமிஷம் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் கீழே அதுவே அமௌண்ட் எடுத்துக்கிச்சு பாருங்கள். 16,634 பேலன்ஸ் அமௌண்ட் அதுவே எடுத்துக்கும். கொடுத்து அப்படியே சேவ் பண்ணிங்க. இது வந்து செகண்ட் என்ட்ரி. ஸோ இதுதான் வந்து நார்மலாக ஒரு டிடிஎஸில் என்னென்ன பண்ணணும் அப்படின்ற என்ட்ரிஸ் தான் இப்போ நீங்கள் பார்த்துருக்கீங்க. சார் இதை முடிச்சதுக்கப்புறம் நீங்கள் எங்கே சார் வெளில போய் பார்ப்பீங்கன்னா வெளில வந்துடுங்க, டிஸ்பிளே டிக்குள்ளே வாங்க, டே புக்கில் நீங்கள் பண்ண என்ட்ரிஸ் எல்லாம் இங்கே வந்திருக்கும். இது ஒரு பார்ட். ஆனால் இது அப்படி கிடையாது. நம்ம எவ்வளோ பெண்டிங் இருக்குதுன்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக என்ன பண்ணுறாங்கன்னா சேம் டிஸ்பிளேக்குள்ளே வந்துட்டு அதிலே பார்த்தீங்கன்னா கீழே வந்து பார்த்திங்கன்னா ஸ்டேட்மெண்ட் ஆஃப் அக்கௌண்ட்ஸ் அதுக்குள்ளே வாங்க. அதில் வந்து பார்த்திங்கன்னா டிடிஎஸ் அவுட்ஸ்டாண்டிங் போட்டிருக்கோம். நார்மல் அவுட்ஸ்டாண்டிங் கிடையாது, டிடிஎஸோட அவுட்ஸ்டாண்டிங் எவ்வளோன்றதான் இப்போ பார்க்க போகிறோம். அதில் எப்படி கம்ப்யூட் பண்ணியிருக்காங்கன்றதை அங்கே கொடுத்துருக்காங்க பாருங்கள். முதல்ல கம்ப்யூட்டேஷன் டிடிஎஸ் கம்ப்யூட்டேஷனுக்குள்ளே போனீங்கன்னா அதில் மிஸ்டர் ராஜன் டிடிஎஸ் ஆன் ரெண்ட்டு எவ்வளோ அமௌண்ட்டு, எவ்வளோ பர்சன்ட்டு, டேக்ஸ் எவ்வளோ, சர்ச்சேஜ் நம்ம அங்கே பார்த்தோம் பார்த்தீங்களா, அதே தான் இங்கேயும் ஒரு பாக்ஸ் காமிச்சது பாருங்கள். அந்த பாக்ஸ் தான் இந்த ஸ்க்ரீன். இது உங்கள் பேஜ் நம்பர் 298 உங்களுக்கு பேஜ் நம்பரில் கொடுத்துருக்காங்க. 298 பார்த்தீங்கன்னா தெரியும். அதில் 2%ல் 66 ருபீஸு அண்ட் தென் 3,366 பேலன்ஸ் அமௌண்ட்டு. ஸோ இதான் வந்து டிடிஎஸோட அந்த கம்ப்யூட்டேஷன். வெளில வந்துடுங்க. பேயபிள்னால் இப்போ எவ்வளோ கட்டணும், இதுதான் பெண்டிங் அமௌண்ட். இந்த பெண்டிங் அமௌண்ட் வந்து பார்த்திங்கன்னா இன்னும் நான் பேங்க்குக்கு கட்டல, ஜஸ்ட் என்ன பண்ணியிருக்கேன், ராஜனுக்கு இவ்வளோ அமௌண்ட் இருக்குது, அதில் 15% டேக்ஸ் இருக்குது, அது க்ரியேட் ஆகிடுச்சு. இப்போ பெண்டிங் அமௌண்ட்னு அதுவே காமிக்குது.